மாணவர்களை களத்தில் எப்படி வளர்த்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம். அடுத்த கட்டத்தில் மாணவர்கள் பயிற்சியில் ஈடுபடுத்தும் விதங்கள் என்ன எப்படி என்று இதில் பார்ப்போம். ஒரு மாணவன் ஜெய் செல்ஃப் டிஃபென்ஸ் நியூ ஆர்ட்ஸ் பயிற்சியில் இணைந்தால் ஜெய் நியூ சிலம்பு ஆர்ட்ஸ், ஜெய் நியூ யோகா, ஜெய் பெஸ்ட் டிஃபென்ஸ் நியூ ஆர்ட்ஸ், ஜெய் டிஃபென்ஸ் சசாகா நியூ ஆர்ட்ஸ் ஸ்டார், இது போன்ற பயிற்சியில் ஒவ்வொரும் ஈடுபடும் போது அந்த பயிற்சியினுடைய தன்மை தரம் ஒரு மாணவனுடைய உடலையும் மனதையும் அற்புதமான நிலைக்கு கொண்டு வருதுங்க. என்னுடைய அனுபவத்தில் இருக்கின்றதை தான் இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பகிர்ந்துக்கின்ற அந்த வகைக்கு நான் தயாராகி இருக்கேன். அதுக்கு விஞ்ஞானி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த கலையை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்காக உருவாக்கி அதில் என்னென்ன தன்மை என்னென்ன பலன் இருக்குங்கிறதைய ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கத்தில் இருக்கின்ற அந்த தேசிய ஆட்சி பயிற்சி செய்யும் போது அவர் அந்த பயிற்சி களத்தில் ஒவ்வொரு பாடத்தினுடைய தன்மை பலம் அது பயன்படுத்தும் போது ஏற்படும் விதங்கள் உடலில் இது போன்ற விதங்கள் அந்த விதத்தை தனித்தனியாக பிரித்து கூறி அதற்கு உண்டான பயிற்சியை கொடுக்கும்போது எங்களை போன்றவர்கள் பயிற்சியில் எங்கள் உடலை பயன்படுத்தும் போது அற்புதத்திலும் அற்புதமான ஒரு நிலையை சரீரம் அடைகிறது. சாதாரணமாக நிற்கும் நிலையில் இருந்து சான்ஸ் வகையில் பயிற்சி செய்யும் போது அதில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற பயிற்சியின் விவரங்களை பலம் நலனை பற்றி அது நிற்கும் உடல் போன் எப்படி அது செயல்படுகிறது, உடலில் நரம்பு இரத்தம் செதை எது போன்ற நிலையில் அதை பயன்படுத்துகிறது, அதை நாம் கால் கை உடல் மூலமாக நாம் அதை பயன்படுத்தும் போது அதற்கு உண்டான பலங்கள் எப்படி உருவாகிறது, அந்த பலம் உருவாகும் விதங்கள் என்னென்ன, அதை நாம் பயன்படுத்தும் போது அந்த பயிற்சி மூலமாக ஏற்படும் பலங்கள் நலன் அது உடலை எது போன்ற நிலையில் பயன்படுத்துகிறது, எப்படி ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது, உடலில் இரத்த ஓட்டத்தை எப்படி சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகிறது, உடல் எலும்பு நரம்பு செதை எந்தெந்த வகையில் நாம் பயிற்சி உடலை ஈடுபடுத்தும் போது பயிற்சியில் அது எந்த நிலையை அடைகிறது என்பதை அற்புதமான தெளிவான விளக்கத்தோடு பயிற்சியோடு கலந்து தம் உடலுக்கு ஏற்றுகிறார். மனதுக்கு வார்த்தை மூலமாக போதனையை ஊட்டுகிறார். அற்புதமான ஒரு கலையை பயிற்சி மூலமாக பயன்படும் உடல், இந்த வயிறும் பாய்ஞ்ச உடல்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த காலத்துல இருக்கிறவங்களுடைய உடலை வயிறும் பாய்ந்தவர் யாவரு, நல்ல பலமானவர் யாவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசார் நிவாசில் இருக்கிற பயிற்சியை பெரும் உடலும் அருமையான உடலாகவும் பலமான உடலாகவும் ஆரோக்கியமான உடலாகவும் நிச்சயமாக திகழும். இதில் சந்தேகமே இல்லை என்பதை ஆணித்திரமாக அடித்து கூறுகிறேன். விஞ்ஞானி அவர்களுடைய அற்புதத்தை தல நிமிர்ந்து கூறுகிறேன். இந்த அற்புதத்துக்கு நானும் அதில் பலன் பெறுகிறேன் என்று எண்ணும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வருவதில் மற்றொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன்.